ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்தில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் சொன்னா, நான் போடுறது தான் சட்டம், உங்களுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். ஆண்டாள் எவ்வளவு கெட்டிக்கார்த்தனமாக டேக்கிள் பண்ணுறா பாருங்க. கண்ணன் கிட்ட சொல்ற, கண்ணா நீ அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறான். உனக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கு, அதனால நீ அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா. உடனே கண்ணன் சொல்றான், துரியோதனன் கூட தான் எனக்கு உறவு, என்னுடைய சம்பந்தி. சிசுபாலன் கூட தான் எனக்கு உறவு, என்னோட அத்தை பிள்ளை. ஆனா நான் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலையே, அதனால உறவுக்கார ஆளுக்கெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு விட்டான். உடனே ஆண்டாள் சொல்ற, கண்ணா நாங்க அந்த உறவை சொல்லல, ஒழிக்க முடியாத 9 விதமான சம்பந்தம் உனக்கும் எங்களுக்கும் உண்டு, அந்த சம்பந்தத்தை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற. எல்லா ஜீவாத்மாவுக்கும் பாக்டீரியாலேருந்து மனுஷன் வரை 9 விதமான உறவு உண்டு பகவானோட. நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை அப்படின்னு சொல்வார்கள். என்ன 9 விதமான உறவு? பிதா புத்திர சம்பந்தம், ரட்சிய ரட்சக சம்பந்தம், பாரியா பதி பாவம், போக்தா போக்திரு பாவம், ஞாத்ரு நேய சம்பந்தம், சேஷி சம்பந்தம், ஸ்வம் சுவாமி பாவம், ஆதார ஆதேய பாவம், சரீர ஆத்ம சம்பந்தம்னு 9 வித உறவு இருக்கு அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இந்த 9 வித உறவுகளை நாம் கொஞ்சம் சற்று விரிவாக அனுபவிப்போம். முதல் சம்பந்தம் பிதா புத்திர பாவம். நம் எல்லோருக்கும் தந்தை பகவான், நாம் எல்லோரும் அவனுடைய புத்திரர்கள். இதத்தான் பிதா புத்திர பாவம் அப்படின்னு சொல்றார்கள். ஒரு புத்திரனோட உயர்வை பார்த்து ஆனந்தம் அடைபவர் யாருன்னா தந்தை தான். அதே மாதிரி தான் பகவானும் நம்மோட மேன்மையை பார்த்து ஆனந்தம் அடையறான். கர்மாதீனமா ஒரு புத்திரன் பிறந்தா ஒரு அப்பா எவ்வளவு சந்தோஷம் அடைவார், எவ்வளவு வாத்சல்யத்தை காண்பிப்பார் அந்த குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறமும் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். அது மாதிரி சந்தோஷப்பட்ட ஒரு அப்பா யார்? தசரத சக்கரவர்த்தி. ராமபிரான் பிறந்துட்டான் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். கஜானாவையே திறந்து வச்சுட்டார். வாரி வாரி தானம் பண்ணினர். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ராமன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற போது விஸ்வாமித்திரரோட போய் யஜ்ஞத்தை காத்து கொடுத்தான். தாடகேயர்களை வதம் பண்ணினான். சிவதனுஷ முறிச்சு சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிண்டான். இத்தனையும் பார்த்து 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 சந்தோஷப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. ஆனந்த கடல்ல மூழ்கினர். ஆனா இது எல்லாத்த காட்டிலும் மேம்பட்ட ஆனந்தம் அவர் அடைஞ்சார். எப்போ அப்படின்னா, அயோத்தி ஜனங்கள்லாம், எப்பேற்பட்ட குணவானான பிள்ளைய நீ பெத்து வச்சிருக்க தசரதா, அவனுக்கு முதல்ல யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார்கள். பகுவோ நிருப கல்யாண குணைகி புத்திரஸ்ய சந்திதே. உன்னை காட்டிலும் குணவானான பிள்ளை உன்னுடைய ராமன் அப்படின்னு எல்லா பிரஜைகளும் ராமனை புகழ்ந்தார்கள். அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் தசரத சக்கரவர்த்தி. ஒரு குழந்தை லோகத்துல எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை லோகத்துல எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்றார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். ஒரு தந்தை ஜன்மாந்தரத்துல என்ன புண்ணியம் பண்ணானோ,
இப்பேற்பட்ட பிள்ளைய பெறுவதற்குன்னு சொல்லும்படியான பிள்ளையா இருக்கணுமா, அப்பாவோட கீர்த்திய லோகத்துல பிரகாசிக்க செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் இந்த குறள்ல. பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ங்கிற மகான் சொல்றார். பாவியாய் அழுகிய கால் கையரேனும் பழிதொழிலும் இழிகுலமும் படைத்தாரேனும் ஆவியாய் அரவணையாய் என்பாராகில் இவரன்றோ நாம் வணங்கும் அடிகளாவார். இதுல சொல்ற கை கால்கள் எல்லாம் அழுகி இருக்கலாம், சாமானிய குலத்துல பிறந்திருக்கலாம், சாமானிய தொழில் செஞ்சு ஜீவிக்கலாம். ஆனா நிற்கின்றதெல்லாம் நெடுமால், அவனுக்கு நாம் நிலையடியோங்கிற அறிவு ஒத்தனுக்கு இருந்தா அவனே உத்தமமான பாகவதன் அப்படிங்கிறார் அவர். இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், ஜாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோரேனும் சதுர்மறையால் வேள்வியால் சக்கோரேனும் போதி நான்முகன் செய்ய பணி கொளாதார் பொன்னரங்கர் போற்றாதார் புலையர் தாமே. இதுல சொல்ற உத்தம குலத்துல பிறந்திருக்கலாம், 4 விதமான சாஸ்திரங்களையும் படிச்சு பெரிய பண்டிதனா இருக்கலாம். ஆனா பகவத் பக்தி இல்லை அப்படின்னா யாருக்குமே அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? பகவானுக்குமே அவனை பிடிக்காது. அவனை அதமா அதமன் அப்படிங்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அப்போ பகவானுக்கு பிடிச்ச நல்ல பிள்ளையா நாம நடக்கணும், பகவானுக்கு பிடிச்ச சத்புத்திரர்களா நாம இருக்கணும். இதுதான் உயர்ந்த பாவம். இதைத்தான் பிதா புத்திர பாவம் அப்படின்னு சொல்றார்கள். அடுத்த உறவு சேஷி சம்பந்தம். பகவான் சர்வசேஷி, எல்லாவற்றையும் தன்னோட ஆதிக்கத்துல வச்சுருக்கான் பகவான். எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் அவன். நாம எல்லாரும் அவனுக்கு சேஷர்கள். சேஷர்கள் அப்படின்னா அவனுக்கு அடிமைகள்னு அர்த்தம். சித்து அச்சித்து இந்திராதி தேவர்கள்னு அனைத்து ஜீவகோடிகளும் அவனிட்ட கட்டளைக்கு அடிபணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள். பகவானுடைய சங்கல்பப்படிதான் இந்திரன் மழையை கொட்ட முடியும், அவன் தானா கொட்ட முடியாது. பகவானுடைய சங்கல்பப்படிதான் யமதர்மராஜன் ஒரு ஜீவனை நெருங்க முடியும், ஒரு ஜீவன் பக்கத்தில் நெருங்க முடியும். பகவானுடைய சங்கல்பப்படிதான் சனீஸ்வர தேவன் ஜீவர்களை ஆட்டி படைக்க முடியும். தேவர்களே அவனுக்கு சேஷர்கள் அப்படின்னா மனிதர்களான நாமெல்லாம் எம்மாத்திரம்? அவனிட்ட வழக்கா அவனுக்கு அடிமையா நாம இருக்கோம். சேஷபூதனாய் அனைத்தையும் தாங்கின்றிருக்கான் பரமாத்மா. இவனுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே அசையாது. நம்மளோட சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன சொல்றதோ அதுபடிதான் நம்ம இயங்குறோம். நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா சொல்றது போய் தூங்கு அப்படின்னு சொல்றது நம்ம தூங்குறோம். அந்த ஆத்மா சொல்றது போ, கிளம்பி போ இங்கிருந்து அப்படின்னு சொல்றது நம்ம கிளம்பி போறோம். அது மாதிரிதான் பகவான் இட்ட வழக்காக சமஸ்த சராசரங்களும் வேலை செய்யறது. ஈசாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்திற்கு அது சொல்றது, மனசை காட்டிலும் பரமாத்மா வேகமா ஓடுறான் அப்படிங்கிறது. அவன் ஒரே இடத்துல அசையாம நிற்கிறான்னு சொல்றது. அது எப்படி இப்படி முன்னுக்கு பின் முரணா சொல்றது அப்படின்னா, மனசை காட்டிலும் வேகமா ஓடுறான்னா குடு குடுன்னு வேகமா ஓடுறான்னு அர்த்தம் இல்லை. நம்மோட மனசுக்கு எட்டாத இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அசையாம இருக்கான் அப்படின்னா அவன் இல்லாத இடமே இல்லை, எங்கும் வியாபித்து இருக்கான், சர்வ வியாபி அப்படின்னு சொல்றது அந்த உபனிஷத். புருஷ சுக்தத்துல ஒரு ஸ்லோகம், அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். இதுல சமஸ்த அண்டங்களையும் தாண்டி 10 அங்குலம் தள்ளி நிற்கிறான் பகவான். ஆனா அப்படி நின்னாலும் அணுவுக்கும் அணுவாக நிற்கிறான், மகத்துக்கும் மகத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்றது இந்த புருஷ சுத்த ஸ்லோகம். இந்த சேஷி பாவத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் ஞாச தசகம்ங்கிற ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்வத்சேஷத்வே ஸ்திரதியம்
त्वत् प्राप्तियेग प्रयोजनं निषिद्ध काम्यरहितं குருமாம் நித்திய கிங்கரம். எம்பெருமானே, உனக்கு நான் அடியவன்கிற எண்ணம் எப்பவும் எனக்குள்ள இருக்கணும். எல்லா கைங்கரியங்களையும் எந்த காலத்திலும் தடையின்றி செய்ய அடியேனுக்கு நீ அருள் புரியணும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆதிசேஷன் பகவானுக்கு அனவரதமும் கைங்கரியம் பண்றது போல சமஸ்த ஜீவ கோடிகளும் அவனுக்கு சேஷனாக, அவனுக்கு அடிமையாக இருக்கிற உறவைத்தான் சேஷ சேஷி சம்பந்தம் அப்படின்னு சொல்றோம். நவவித சம்பந்தம் அடுத்த வாரமும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.